கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். தஞ்சை பெரிய கோவில் இதை பார்க்காதவங்க இந்தியாவில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிரம்மாண்டத்தை கட்டிய ராஜராஜ சோழனின் மகனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் கட்டி அமைச்ச ஒரு மாபெரும் நகரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ராஜராஜன் கட்டி முடித்த அந்த மாபெரும் தஞ்சை பெரிய கோவில் சாதனையை விட தான் ஏதோ ஒன்று பெருசாக செய்யணும்னு நினச்சவர் தான் ஒரு இளைஞன். அந்த இளைஞனை பற்றின கதை தான் இது. கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழன் இவர் வெறும் ராஜராஜ சோழனின் மகன் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றின் மாபெரும் கடற்படை தளபதி. தஞ்சாவூர் அப்போது சோழர்களின் தலைநகரமாக இருந்துச்சு. ஆனால் ராஜேந்திரனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னோட அப்பா ஒரு கோயிலை கட்டினார், நான் ஏன் ஒரு நகரத்தையே உருவாக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் சோழர்களின் அதிகாரம் கடல் கடந்து, அதாவது தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பரவி இருந்துச்சு. கப்பல் படைகளை எளிதாக கையாளவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கொள்ளிடம் நதிக்கு அருகிலேயே ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்க ராஜேந்திர சோழன் திட்டமிட்டார். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்டான்னு அழைக்கிறோம்? இதற்கு ஒரு மாபெரும் இரத்த சரித்திரம் இருக்குது. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தென்னிந்தியாவிலிருந்து ஒரு மாபெரும் படை புறப்பட்டுச்சு. ஒரிசா, கலிங்கம், வங்காளம் என ஒவ்வொரு தேசமாக தரைமட்டமாக்கி கங்கை நதிக்கரை வரை சென்றார் ராஜேந்திர சோழன். வங்காள மன்னன் மகிபாலனை போரில் தோற்கடித்த ராஜேந்திர சோழன் அங்கிருந்த செல்வங்களை கொள்ளையடிக்கலை. மாறா, உங்கள் கங்கை நதி நீரை மட்டும் எனக்கு தாருங்கன்னு கேட்டார். தோற்கடிக்கப்பட்ட வடபுலத்து மன்னர்களோட தலை மீது கங்கை நீர் குடங்களை சுமக்க வச்சு அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார். இது ஒரு மன்னனின் மிகப்பெரிய ஈகோ, இல்லைனா கெத்துன்னு கூட சொல்லலாம். கங்கை நீரை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்ததின் அடையாளமாகவே இந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பெயர் சூட்டினார். இது வெறும் போர் வெற்றி அல்ல, இது தென்னிந்தியாவின் அதிகாரம் வட இந்தியா வரை சென்றதுக்கான ஒரு சாட்சி. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் நேர்கோடாக இருக்கும்போது கங்கை கொண்ட சோழபுரத்தோட கோபுரம் மட்டும் ஏன் வளைஞ்சிருக்கு? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? இதை பற்றி பல ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. சிலர் இது பெண்மைக்கான அடையாளம்னு சொல்கிறாங்க. அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆணின் அடையாளமாகவும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் பெண்ணின் அடையாளமாகவும் கருதப்படுது. ஆனால் உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? இன்ஜினியரிங் ரீதியாக பார்த்தோன்னா 182 அடி உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஒரு மிகப்பெரிய கல்லை வைக்கும்போது அந்த எடையை கோபுரம் தாங்கணுங்கிறதுக்காக இந்த வளைவு நுட்பத்தை சோழர் காலத்து கட்டிடக் கலைஞர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள நந்தி கல்லால் செதுக்கப்பட்டது அல்ல, சுதை என்று சொல்லப்படக்கூடிய செங்கல் மற்றும் சுண்ணாம்பால் உருவாக்கப்பட்டிருக்கு. காலையில் சூரிய ஒளி நந்தியின் மீது விழுந்து அது கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய வானளாவிய வானியல் கணக்கீட்டை சோழர்கள் செஞ்சுருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித கம்ப்யூட்டரும் இல்லாமல் இதை அவங்க எப்படி செஞ்சாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. இங்குள்ள ஒவ்வொரு சிலைகளுமே ஒரு கதையை சொல்லும். மிக முக்கியமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் இருக்க சண்டேச அனுக்கிரக மூர்த்தி சிலை சிவபெருமான் ராஜேந்திர சோழனுக்கு மாலை சூட்டி ஆசீர்வதிப்பது போன்றது இருக்கிறது அந்த சிலை. ராஜேந்திரன் மிக நெருக்கமான ஒரு சிலையாக இது கருதப்படுது. நான் செய்த போர்கள் அனைத்தும் அறத்தின் வழி நின்றது என்பதை உலகுக்கு சொல்ல அவர் இதை செதுக்கினதா சொல்லப்படுது. அடுத்து இங்கே இருக்கிற சரஸ்வதி மற்றும் ஆடும் விநாயகரோட சிலை, இவை சாளுக்கியரோட போர் புரிஞ்சு போரில் வெற்றி பெற்று அங்கிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு சிலைக்கு பின்னாலும் ஒரு போர் இருக்குது, ஒரு வெற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நவகிரக சக்கரம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம். ஒரே கல்லில் சூரிய குடும்பத்தையே செதுக்கி வச்சிருக்காங்க சோழர்கள். ஒரு தலைநகரம் சிறப்பாக இருக்கணும்னா அங்கு நீர் மேலாண்மை மிக முக்கியமாக கருதப்படும். ராஜேந்திரன் கொண்டு வந்த கங்கை நீரை ஒரு ஏரியில் ஊற்றுறாரு. அந்த ஏரியின் பெயர் சோழகங்கம்.
16 மைல் நீளம் கொண்ட ஒரு மாபெரும் செயற்கை ஏரியை ராஜேந்திர சோழன் உருவாக்குறாரு. இது வெறும் தண்ணீர் சேமிப்பு தொட்டி மட்டுமல்ல, இது நீராலான வெற்றி தூண். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை சேமிப்பதோடு எதிரி நாட்டு படைகள் கோட்டைக்குள்ளே நுழைய முடியாதவாறு இந்த ஏரி ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த மாபெரும் நகரம் எங்கே போணுச்சு? இன்றைக்கி நாம் பார்க்குறது வெறும் கோயிலை மட்டும்தான். 13ஆம் நூற்றாண்டில் நடந்த பாண்டியர்களின் படையெடுப்பு மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் நடந்த மாலிக் கஃபூரின் டெல்லி சுல்தானிய படையெடுப்புகளால் இந்த மாபெரும் கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. சோழர்களின் அரண்மனை இருந்த இடமெல்லாம் இன்று மண்ணுக்கடியில் புதைஞ்சு கிடக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது வெறும் கல்லாலான கோயில் மட்டுமல்ல, அது தமிழர்களின் வீரம், கட்டடக்கலை மற்றும் உலகளாவிய வணிகத்தின் உச்சம். இதை நாம் மறந்துடக்கூடாது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் வரலாறு உங்கள் நினைவில் நீங்காத இடம் பெற்றிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கற்றது வரலாறு சேனலுடன்.